டியோப் தமிழர்களுக்கு வணக்கம். இலங்கையில் உள்ள பகுதி ஒன்றில் மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். பதுளை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தன்னுடைய மனைவியை பெரிய கல்லினால் அவருடைய தலையில் அடித்து படுகொலை செய்துள்ளதை அடுத்து குறித்த சந்தேக நபரான கணவர் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் லொணுகலை பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவத்தின் போது நேற்றைய தினம் வத்த கும்புக நோயாவில் இருந்து 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து அவருடைய மரணத்தில் சந்தேகம் எழுந்ததன் காரணமாக அவருடைய 2 பிள்ளைகளையும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது 17 வயதுடைய மகன் கூறுகையில் தன்னுடைய தாயுடைய மரணத்தில் தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் இது தொடர்பாக தீவிரமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதன் அடிப்படையிலே போலீசார் தீவிரமாக விசாரணைகளை ஆரம்பித்த போது சந்தேகத்திற்கிடமாக ஓட்டோ சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை அடுத்து தலைமறைவாகி இருந்த குறித்த மனைவியுடைய கணவரும் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது தன்னுடைய மனைவியை தான் பெரிய கல்லினால் அவருடைய தலையில் அடித்துள்ளதாகவும் அதன் பின்னதாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 36 வயது ஆட்டோ சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கணவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை நிகழ்த்திய 45 வயதுடைய கணவர் நேற்றைய தினம் இரவு நேரம் லொணுகனை நகரில் வைத்து போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் இந்த சம்பவத்தினன்று குறித்த கணவர் தன்னுடைய மனைவியுடைய வீட்டிற்கு சென்று அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆத்திரமடைந்த கணவர் சிறு கல்லொன்றை எடுத்து தன்னுடைய மனைவியுடைய தலையில் பலமாக தாக்கியுள்ளதாகவும் இதனை அடுத்து மயங்கி விழுந்த தன்னுடைய மனைவியுடைய தலையில் மீண்டும் பெரிய கல்லை எடுத்து கொடூரமாக தாக்கியுள்ளதை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளதாகவும் கணவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. எனினும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஆரம்பத்தில் இருந்தே பல பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளதாகவும் இருவரும் நீதிமன்றத்தில் விவாகரத்தை நாடி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் விவாகரத்தினை பெறும் வரையில் கணவர் தன்னுடைய மனைவியுடைய வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் உத்தரவை மீறிய கணவரை இவ்வாறு செயற்பட்டுள்ளதை அடுத்து மனைவியுடைய வீட்டிற்கு எதற்காக சென்றார் என்றும் தெரியவில்லை என்றும் மேலும் அவர் தன்னுடைய மனைவியை அடித்துக் கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை என்பது தொடர்பில் போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் குறித்த சந்தேகத்திற்கிடமான கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாகவே பதிவாகி கொண்டு வருகின்றமை வேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் இவ்வாறான சம்பவங்கள் இன்றளவிலும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் கூட கணவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டு 4 ஆண்டுகளின் பின்னதாகவே அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் என்பது இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதை அடுத்து தற்பொழுது தன்னுடைய மனைவியவே இவ்வாறு பெரிய கல்லினால் தலையில் பலமாக அடித்து படுகொலை செய்துள்ள சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துள்ளது. எனவே இந்த செய்தி என்பது அனைவருக்கும் கவலையை தந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு வந்தால் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கொலை செய்வதுதான் தீர்வு என்றால் இந்த நாட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாகவே வாழ முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவ்வாறான சிறு சிறு பிரச்சனைகளுக்காக தங்களுடன் வாழ்நாள் முழுக்க வாழும் ஒருவரை கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக வருகின்ற நிலையில் கைது செய்யப்பட்ட கணவரிடம் தீவிரமாக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.